இன்றைக்கு சிஎம்டிஎஸ் சார்பாக 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இந்த முதல்வர் திருமண மாளிகை திறந்து வைக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அதோடு இன்றைக்கு 10 இணையர்களுக்கு இந்த புதிய திருமண மண்டபத்தில் திருமணத்தை நடத்தி வைப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். 15 நாட்களுக்கு முன்பு துறைமுகத்தில் இதே போல முதல்வர் பெயரில் ஒரு திருமண மண்டபத்தை திறந்து வைக்கின்ற வாய்ப்பை அண்ணன் சேகர்பாபு அவர்கள் கொடுத்தார்கள். அந்த வகையில் இன்னைக்கு 2வது வாய்ப்பு. இன்றைக்கு முதல்வர் பெயரில் 2வது திருமண மண்டபத்தை இந்த ராயபுரம் மூலக்கோத்தளத்தில் திறந்து வச்சிருக்கிறார். இப்படி அண்ணன் சேகர்பாபு அவர்கள் வட சென்னை பகுதியில் அடுத்தடுத்து திருமண மண்டபங்களை கட்டிக்கொண்டே போகின்றார். அது மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான இணையர்களுக்கு திருமணத்தையும் அண்ணன் அவர்கள் நடத்தி வச்சிருக்கிறார். இப்படி தொடர்ந்து திருமணங்கள் நடத்தி வைக்கிறதுனாலதான் எனக்கு பலமுறை சந்தேகம் வருவதுண்டு, அண்ணன் அறநிலைத்துறை அமைச்சரையா இல்ல அன்பு நிலையத்துறையுடைய அமைச்சரா என்று கேட்கின்ற அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார். அதை மீண்டும் நிரூபிக்கின்ற வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியும் இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். அதற்காக நான் சேகர்பாபு அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டுகள் வாழ்த்துக்களையும் மணமக்கள் அவங்களுடைய உற்றார் உறவினர்கள் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் இந்து சமய அறநிலையத்துறையும் நம்முடைய வடசென்னை வளர்ச்சியும் அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கு 2 கண்கள் மாதிரி. அதனாலதான் இதுவரைக்கும் எந்த ஆட்சியிலையும் செய்யாத சாதனைகளை நம்முடைய 5 வருட திராவிட மாடல் ஆட்சியில அண்ணன் சேகர்பாபு அவர்கள் அறநிலையத்துறையின் சார்பாக செஞ்சிருக்கின்றார். சுமார் 5000 கோயில்களுக்கு குடமுழக்கு நடத்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 9000 கோடி மதிப்பிலான கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கு. அதே போல வடசென்னையுடைய வளர்ச்சிக்காக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோட ரூபாய் 8000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்கள் இன்னைக்கு செயல்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு நான் அப்படி வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் சார்பாக நிறைவு பெற்ற பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு திறந்து வச்சிருக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அதோட தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு இந்த முதல்வர் திருமண மண்டபத்தையும் திறந்து வச்சிருக்கின்றேன். இப்படி மிகச் சிறப்பாக செயல்படுவதால் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் அந்த சேகர்பாபு அவர்களை செயல்பாபு என்று எப்பொழுதுமே பாராட்டுவார். இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில ஒரே ஒரு திருமணத்தை நாம நடத்தி வச்சா கூட நம்மளுடைய குடும்பத்துடைய சேவிங்ஸ் அத்தனையும் செலவாயிடும். அந்த அளவுக்கு திருமணங்கிறது இன்னைக்கு ஒரு செலவுக்குரிய விஷயமா மாறிடுச்சு. இந்த சூழலில் இன்னைக்கு வடசென்னை மக்களுடைய வசதிக்காக மிக குறைந்த வாடகையில மிக அதிகமான அனைத்து வசதிகளையும் கொண்ட இந்த திருமண மண்டபங்களை அண்ணன் சேகர்பாபு அவர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். எப்பவுமே திருமணத்தை சிக்கனமா நடத்தணுங்கிறத திராவிட இயக்கத்துடைய ஒரு கொள்கை. அந்த வகையில இங்கு சிக்கனமான முறையில் திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையில் அடி எடுத்து வைக்கின்ற இணையர்கள் அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு இந்த மண்டபத்தில் வந்திருக்கக்கூடிய இணையர்களாக இருக்கட்டும், ஜோடிகளாக இருக்கட்டும், அவங்களுடைய உற்றார் உறவினர்கள் நீங்க அத்தனை பேரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறீங்க. அது குறிப்பா மகளிர் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியில் இருக்கின்றீங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த அரசு பொறுப்பேற்ற இந்த 4 வருடம் 10 மாதங்களும் மகளிருக்கான அரசாக நம்முடைய அரசு செயல்பட்டிருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான விடியல் பயண திட்டம். இப்படி பல்வேறு திட்டங்கள். பெண்கள் படிக்கணும்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். பெண்கள் பள்ளிக்கூடம் படிச்சா பத்தாது, உயர்கல்வி படிக்கணும், காலேஜுக்கு போய் படிக்கணும்னு தமிழ் புதல்வர் திட்டம், புதுமை பெண் திட்டம். இப்ப சமீபத்தில் 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக லேப்டாப்பையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். இதற்கெல்லாம் மகுடம் வச்சது மாதிரிதான் இன்னைக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 1,31,00,000 மகளிருக்கு 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர்கள் தொடர்ந்து 3 வருடங்களாக கொடுத்து வருகின்றார். இந்த மாசம் பிப்ரவரி மாசம் உங்களுக்கு தெரியும், பிப்ரவரி 13ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு அனைத்து மகளிருடைய அக்கௌண்ட்லயும் 5000 ரூபாய் ஏறிடுச்சு. யாருக்கும் ஒன்றும் புரியல. மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ். மகளிருக்கு சர்ப்ரைஸ், எதிர்கட்சிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஷாக்கு. முதலமைச்சர் அதுக்கப்புறம் தொலைக்காட்சியில தோன்று சொல்லிட்டார், எதற்காக கொடுத்திருக்கிறேன். ஒன்றிய அரசு பாஜக
தேர்தலை காரணம் காட்டி எப்படியாவது இந்த மகளிர் உரிமை தொகையை 3 மாசத்துக்கு நிப்பாட்டுறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறாங்க. நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. மகாராஷ்டிரால இது மாதிரி தடுத்துட்டாங்க. ஆனா அதையெல்லாம் நான் முறியடிக்கிறேன். நான் 1000 ரூபாய் தானே நீ கொடுக்க கூடாதுன்னு சொல்றேன். என் மகளிருக்கு நான் 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு 1,31,00,000 மகளிருக்கு 5000 ரூபாய் 3 மாசத்துக்கு மகளிர் உரிமை தொகை 1000, கோடை சிறப்பு தொகையாக 2000 5000. அது மட்டும் இல்ல, இன்னொரு இனிப்பான வாக்குறுதி என்ன, மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைஞ்சோடனே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து உயர்த்தி 2000 ரூபாய் நான் கொடுப்பேன்னு முதலமைச்சர் அறிவிச்சிட்டார். முதலமைச்சர் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணது 7 மணிக்கு. ஆனா நம்முடைய மகளிர் எல்லாம் 9 மணிக்கு போய் பேங்கை திறந்து எல்லாம் எடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒன்றிய பாஜக மேல நம்முடைய மகளிருக்கு அவ்வளவு நம்பிக்கை. ஏதாவது ஒரு காரணம் காட்டி வங்கியில் இருக்கக்கூடிய பணத்தையும் எடுக்காம செஞ்சிருவாங்களோன்னு அந்த அளவுக்கு நம்பிக்கை. எனவே இப்படி ஒரு சிறப்பான ஆட்சி, பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துறதுனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமாக 11.19% வளர்ச்சியோடு, ஆதாரத்தோடு சொல்றேன், நம்பரோட சொல்றேன், வளர்ச்சியோடு இன்னைக்கு ஒரு சிறந்த மாநிலமாக நம்முடைய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த அரசு தொடரணும்னா இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்துவீங்க அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இங்க திருமண வாழ்க்கையில இணைந்திருக்கக்கூடிய இணையர்களுக்கு நான் அதிகம் அறிவுரை கூற விரும்பவில்லை. சில பேர் காதல் கல்யாணம் வேற இருக்குன்னு சொன்னாங்க 10 பேர்ல. நீ இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? சில பேர் இங்க எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இணையரை கேட்கும் போது கேட்டேன், அனப்ப என்னோட பேர் கீர்த்தனா. கீர்த்தனாவா? மனோரமன் பேரு வசந்தராஜ். மிகுந்த மகிழ்ச்சியோட, அதிகமான மகிழ்ச்சியோட இருந்தாங்க. கேட்டேன், என்னம்மா காதல் திருமணமா அரேஞ்ச் மேரேஜான? இல்லைண்ணே காதல் திருமணம் தான், இப்போ அரேஞ்ச் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு மகிழ்ச்சியோட சொன்னாங்க. எனவே இதே மகிழ்ச்சியோடு இன்னைக்கு திருமண வாழ்க்கை நடத்தி கொண்டீங்க. அடுத்து உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒன்றாக இணைந்து ஒரு நல்ல நண்பர்களாக எதற்கெல்லாம் விட்டு கொடுக்கணுமோ அதுக்கெல்லாம் விட்டு கொடுத்து, எதற்கெல்லாம் உரிமையை காப்பாற்றணுமோ அதெல்லாம் உரிமையை காப்பாற்றி நீங்கள் எல்லாம் ஒரு சிறந்த தம்பதிகளாக நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள், உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு அழகான ஒரு தமிழ் பெயரை நீங்கள் சூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்த அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றி தெரிவித்து, மணமக்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக மீண்டும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.